ஆர்சனல் 4 லீட்ஸ் யுனைடெட் 0 இன் எலான் ரோட் கண்டிப்பாக க்ரூஷலான 3 பாயிண்ட்ஸ் நமக்கு. ஏன்னா லாஸ்ட் 3 ப்ரீமியர் லீக் கேம்ஸும் நம்ம ஜெயிக்கவே இல்லை. அண்ட் லாஸ்ட் கேம் மேன்செஸ்டர் யுனைடெடோட தோற்றது கண்டிப்பாக ஆஸ் அ ஃபேன்ஸாக ரொம்பவே ஹர்ட்டிங்காக இருந்தது. அண்ட் அதே தான் பிளேயர்ஸ்க்கும் அண்ட் அர்டேட்டாக்கும் ஆச்சுன்னு சொல்லுவேன். நான் ஃபர்ஸ்ட் மினிட்லேருந்து லாஸ்ட் மினிட் வரையும் ஒரு தரமான இன்டென்ட் காமிச்சோம். அண்ட் இன்றைக்கி ஜெயிச்சுட்டு தான்டா போகிறோம் அண்ட் மரண அடி அடிக்கிறோன்னு முடிவு பண்ணிட்டு தான் வந்தோம். அண்ட் அதுக்கேற்ற மாதிரியே அர்டேட்டா டிசிஷன்ஸும் நான் கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். ஏன்னா மார்டின் ஓடேகார்ட் ஃபார்மில் இல்லைன்னு தெரிஞ்சு கேப்டன் 2 கேம் உட்கார வச்சார். அண்ட் ஹேவர்ட்ஸ்க்கு சான்ஸ் கொடுத்தது அவர் லாஸ்ட் கேம் கோல் அண்ட் அசிஸ்ட் பண்ணியிருப்பார். அண்ட் இந்த கேம் நல்லா ஆடினார். அண்ட் முக்கியமாக புக்காயோ சாக்காவோட ட்ரைனிங் இன்ஜுரினால் சர்ப்ரைஸ் சான்ஸ் ஃபார் நோனி மடுவாக்கே. அண்ட் அவருமே நல்லா சான்ஸை யூஸ் பண்ணாருன்னு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் அவரோட 2 கான்ட்ரிபியூஷனால தான் கோல்ஸ் வந்தது. ஃபஸ்ட்டு சுபிமண்டிக்கு அசிஸ்டாக இருக்கட்டும் அண்ட் செகண்ட் கார்னர் எடுத்து அது ஓன் கோல் ஆனதாக இருக்கட்டும். ஸோ கண்டிப்பாக அவருமே நல்லா சான்ஸை யூஸ் பண்ணார். அண்ட் செகண்ட் ஆஃப் யோக்கரஸ் அண்ட் ஜீசஸ் ஆளுக்கு ஒரு கோல் அடித்து கேமை பார்சல் பண்ணிட்டோம். 4-0 கண்டிப்பாக இந்த 3 பாயிண்ட்ஸ்னால நம்ம 7 பாயிண்ட்ஸ் அஹெட் போகிறோம். சிட்டி இன்னும் தான் கேம் ஆடணும். எனிதிங் மைட் ஹேப்பன் பிகாஸ் அவங்க ஸ்பர்ஸோட ஆடுறாங்க. ஸ்பர்ஸ் அவங்களுக்கு நார்மலாகவே ஆகாது. பட் நம்ம எப்போதுமே நம்மளை டிபெண்ட் பண்ணியிருக்கிறது பெட்டர். அண்ட் நெக்ஸ்ட்டு கேம் செல்சியோட செமிஃபைனல் செகண்ட் லெக் செம மேட்ச். ஸோ அந்த மேட்ச்க்காக வெயிட் பண்ணுறோம். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.